சிந்தனை செய்வதற்காக சற்று உடல்நலக் குறைவாக வர இயலவில்லை என்று தகவல் அளித்து இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு வாழ்க்கை கூறி தீர்மானத்தில் வரையறுத்து தந்து ஒத்துழைத்திருக்கிற நமது பொதுச் செயலாளர் தோழர் துரை ரவிக்குமார் அவர்களை வருகை வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற கட்சியின் பொருளாளர் முகமது யூசுப் அவர்களை இந்நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களை இந்த நிகழ்வை ஒரு வார கால இடைவெளியில் அரும்பாடுபட்டு ஒருங்கிணைத்திருக்கிற இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களை ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த பொறுப்பாளர்கள் முபாரக் அவர்களை மக்கா கலீல் அவர்களை மாவட்ட செயலாளர்கள் செல்லதுரை இரா செல்வம் அம்பேத் வளவன் அன்பு செழியன் வேளச்சேரி ரவிசங்கர் வீகோ ஆதவன் ஆகிய தோழர்களை நம்முடைய அழைப்பை ஏற்றி இந்த நிகழ்வுகளை பங்கேற்று கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் செந்தில் அவர்களை மயிலை எஸ் சத்யா அவர்களை இயக்குனர் அமீர் அவர்களை அண்ணன் அப்துல்லா அனீஃபா அவர்களை மார்க்க அறிஞர் மௌலவி தர்வேஷ் ரஷாதி அவர்களை நம்முடைய மக்கள் கூட்டணியின் தோழமை கட்சிகள் ஒன்றான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இங்கே கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் டெல்லி பாபு அவர்களை உரையாற்றி நடைபெற்று சென்றிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் ஜெகலான் பாபை அவர்களை மறுவளர்ச்சி மாநில முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் மல்லை சத்யா அவர்களை மனிதநேய மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்களை என்றும் விடுதலை சிறுத்தைகளோடு கொள்கை அளவில் உறவாடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கொள்கை வேறுபாடுகளை என்று பிரகடனப்படுத்தியிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் இங்கே வருகிறது மிக சிறப்பான உரையை வழங்கியிருக்கிற மாநிலங்களவை உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்களை தமிழகத்தின் முதல்வர் தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் விடுதலை போராட்ட வீரர் எளிமை செம்மொழி ஐயா நல்லக்கண் அவர்கள் பல்வேறு பணிச்சுமைகளிடையே இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாள் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் உண்டு என்றால் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் பங்கேற்று இதற்கு பெருமை சேர்த்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் எனது பாசத்திற்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்த நண்பர்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, என் உயிரின் உயிரான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரமில்லை, நெடுநேரம் பேச வேண்டும் என்று பெயராகும். எனினும் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் ஒரு வார கால இடைவெளியில் ஒருங்கிணைத்திருக்கிறது. டிசம்பர் 6ஆம் தேதி நடந்ததாக முதலில் திட்டமிட்டோம். ஆனால் இப்போது உடனடியாக நாம் ஒருங்கிணைத்தாக வேண்டும் என்ற தேவையை கருதி கடந்த 6ஆம் தேதி கூடி பேசிவிட்டு நான் 7ஆம் தேதி டெல்லிக்கு சென்றிருக்கேன். இதற்கு இடையில் இருக்கிற இந்த 5-6 நாட்களில் தான் நம்முடைய தோழமை கட்சிகளின் தலைவர்கள் அனைவரையும் தொடர்போடு ஒப்புதலை பெற்று இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று உடனடியாக ஒப்புதல் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு நேரம் நம்மோடு காத்திருந்து நமக்கு பெருமை சேர்த்திருக்கிற தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இல்லாத நன்மையை காணிக்கையாக்குகிறது. இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் நடத்த வேண்டும்? அதற்கு 4 காரணங்களை நான் சொல்ல வேண்டுகிறேன். பொது சிவில் சட்டத்தை எதிர்ப்பது இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமுள்ள கடமை அல்ல, நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை உணர்த்துவதுதான் இது முதல் காரணம். 2வது காரணம், தேர்தல் அரசியலை தாண்டி அரசியல் கட்சிகள் பொது பிரச்சனைக்காக ஒரு பொது தளத்தில் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டிய
சமூகத்திற்கு உணர்த்துவதற்காக. அந்த அடிப்படையில் தான் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள், திமுக, காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபி ஆகிய கட்சிகள் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றன. மக்கள் நல கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இதை தாண்டி இன்னும் பல்வேறு அமைப்புகள். ஆகிய இந்த தளத்தை நாம் பொது பிரச்சனைக்காக கட்சி மாறுபாடுகளை கடந்து, கூட்டணி அரசியலை கடந்து ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று துணிகிறவர்கள் அதற்கு பல நொண்டிச்சாலைகளை சொல்கிறார்கள். அதில் மிக முக்கியமானது புரட்சியாளர் அம்பேத்கரின் துணை கிடைக்கிறார்கள். அவர் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியதாக ஒரு தவறான விளக்கத்தை தருகிறார்கள். அது உண்மை அல்ல, அது உண்மை என்று உலகத்துக்கு சொல்லுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறது. நான்காவது, இப்படிப்பட்ட சூழல்கள் வருகிறதா, சிறுபான்மை சமூகத்திற்கு நெருக்கடி வருகிறதா, சிறுபான்மை சமூகத்தினரோடு விடுதலை சிறுத்தைகள் இருக்கோம், ஒற்ற துணையாக இருக்கோம் என்பதை உணர்த்துவதற்காக இந்த 4 காரணங்களுக்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த பொது சிவில் சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடந்தது. மிக குறுகிய கால இடைவெளி. நேற்று இரவுதான் இந்த குந்தரிக்கைகள் வெளிவந்தன. இஸ்லாமிய அமைப்புகள் ஆங்காங்கே கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. நான் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறேன். அரசியல் கட்சிகள் ஆதரவு அளித்து வருகின்றன. ஆனால் ஒருங்கிணைந்து ஒரு கருத்தை என்று ஒருங்கிணைந்து கொள்ள வேண்டும். அந்த தேவை இருக்கிறது. அதற்கு முதலில் விடுதலை சிறுத்தைகள் தொடக்கத்தை நாம் செய்வோம் என்கிற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இந்த அரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இதன் மூலம் இன்றைக்கு மோடி அரசுக்கு நாம் என்ன உணர்த்தி இருக்கிறோம் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறது, காங்கிரஸ் தேர்தல் பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறது, மனிதநேய மக்கள் கட்சி பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறது, எஸ்டிபிஐ கட்சி பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறது என்ற செய்தியை இன்றைக்கு ஒரே களத்தில் என்று உறப்பு சொல்லியிருக்கிறோம். இந்த மாநாட்டில் இன்றைக்கு நாம் சொல்லியிருக்கிற செய்தி இதுதான். மோடி அவர்களுக்கு நாம் சொல்லுகிற செய்தி இதுதான். அவர்களுக்கு தெரியும் இதற்கு கடல் எதிர்ப்பு வருவது தெரியும். ஆனாலும் அவர்கள் இந்த காய்களை நகர்த்துவது எதற்காக? இதை நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இந்த சட்டத்தை கொண்டு வர முடியாது, அதுவும் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் ஏன் இந்த காய்களை அவர்கள் நகர்த்துகிறார்கள்? இதை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். இந்திய அரசியலில் 2 உத்திகள் கையாளப்பட்டன. மேலாண்மை செய்ய விரும்புகிறவர்கள், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கிறவர்கள், தமது ஆட்சி பீடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், சாதியவாத சக்திகள், மதவாத சக்திகள் கையாளுகிற 2 உத்திகள். மதவாத சக்திகள் கையாளுகிற உத்தி முஸ்லிம்களுக்கு எதிரான எதிர்ப்பு அரசியல். அதன் மூலம் இந்துக்கள் என்கிற பெரும்பான்மை சமூகத்தில் வாக்கு வங்கியை திரட்டிவிட முடியும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. சாதிவாத சக்திகள் கையாளுகிற உத்தி தலித் எதிர்ப்பு அரசியல். அதன் மூலம் தலித் அல்லாத சாதி இந்துக்களின் வாக்கு வங்கியை திரட்டிவிட முடியும் என்கிற நம்பிக்கை. ஆக இந்த எதிர்ப்பு அரசியல் ஆதாயத்திற்கான ஒரு உத்தி. இதைத்தான் நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். இதற்காகத்தான் அவர்கள் இந்த காய்களை நகர்த்துகிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கு தெரியும், இந்திய மண்ணில் இஸ்லாமிய சமூகம் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால்
கடுமையாக எதிர்ப்பார்கள். அது அவர்களுக்கு தெரியும். சமூகத்தில் இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு நாம் பட்டியலிட்ட இந்த அரசியல் கட்சிகள், இந்தியாவில் இருக்கிற பல்வேறு எதிர்கட்சிகள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் அவர்கள் இந்த காரியம் நடக்கிறது அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் என்பதை நான் சொல்ல வேண்டும். இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு, முக்கியமான வேறுபாடு. எல்லோருக்கும் மதத்தின் மீது பற்று உண்டு. மதத்தின் கலாச்சாரத்தின் மீது, அந்த பண்பாட்டின் மீது நம்பிக்கை உண்டு. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், தமிழர்களாக இருந்தாலும், பௌத்தர்களாக இருந்தாலும், பாரசீகர்களாக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அவரசான மதத்தின் மீது நம்பிக்கை உண்டு, பற்று உண்டு. பாரம்பரிய கலாச்சார பண்பாடுகளின் மீது அவர்களுக்கு பிடிப்பு உண்டு. ஆனால் மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு. அது என்னவென்றால், எதை விட்டுக் கொடுத்தாலும் விட்டுக் கொடுப்பார்கள், மார்க்கத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அதுதான் இஸ்லாமியர்களுடைய சிறப்பு. 1400 ஆண்டுகளாக நடத்துகிற யுத்தம் என்பது, அவர்களின் போராட்டம் என்பது, அவர்களின் மார்க்கத்தை காப்பாற்றுவதற்கான போராட்டம் தான். தப்பி தவறி எங்காவது ஒரு இடத்திலே இதுதான் முகமது நபியின் உருவம் என்று நீங்கள் யாராவது அறிந்து பாருங்கள். உலகத்தில் இஸ்லாமிய சமூகம் ஒட்டுமொத்தமாக அவருடைய மார்க்கத்தின் மீதான பற்று, ஈடுபாடு, நம்பிக்கை, அதற்காக எதையும் நடத்தார். இது மோடிக்கு தெரியும். அதனால் மார்க்கத்தை சிதைக்கக்கூடிய வகையில் ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற துணிச்சல் மோடிக்கு வராது. அதனால் தமிழ்நாட்டில், இந்தியாவில் எவராலும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முடியும். அப்படியே நாம் மாநாடு நடத்த வேண்டும். ஏனென்றால் பொது சிவில் சட்டம் குறித்த டிபேட் ஒரு விவாதம். அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் மட்டுமே மக்களிடத்தில் போய் சேர்ந்திருக்கக்கூடாது. அதற்கு எதிரான விவாதங்கள் இங்கே கட்டமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதை மறுதளிக்கக்கூடிய வாதங்கள் இருக்கின்றன. அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த களத்தை இன்றைக்கு கட்டியமைத்திருக்கிறோம். மோடி அவர்கள் எல்லா பிரதமர்களையும் விடலாம் முற்போக்கான புரட்சிகரமான என்று காட்டிக் கொள்வதற்காக பல பகீர பிரயத்தனங்களை அவர் மேற்கொள்கிறார். அதில் ஒன்றுதான் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று திடீர் அறிவிப்பு. இன்று இரவு 12 மணிக்கு ஏதாவது அறிவிப்பு வந்தால் இதுவரை நடந்த திருமணம் எதுவும் செல்லாது. ஜனவரி 30 எல்லோரும் புதிய திருமணங்களை செய்து கொள்ளுங்க என்று கூட மோடி அறிவிக்கான அறிவிப்பார். ஏனென்றால் கணக்கில் காட்டாத பணம், கருப்பு பணம் என்பதை போல வெளியில் சொல்லாத திருமணம் எத்தனையோ நீங்கள் செய்திருக்கிறீர்கள். வெளிப்படையாக திருமணம் வந்து வெளியில் செல்லாமல் சொல்லாமல் இருக்கிறது. எனவே இனி 12 மணி இருந்தது, இதுவரை நடந்த திருமணங்கள் செல்லாது என்று மோடி அறிவித்தால் அறிவித்தார். அப்படி ஒரு குளறுபடியான ஆட்சி நிர்வாகம் இந்தியாவில் நடந்து உள்ளபடியே இது ஒரு எக்கனாமிக்கல் எமர்ஜென்சி, ஒரு பொருளாதார அவசரங்களை பிறக்கலாம். எதிர்க்கவும் முடியாது, ஆதரிக்கவும் முடியாது. பலர் திணறி இருக்கக்கூடிய ஒரு சில சூழலையே மோடி கொண்டு வந்துவிட்டார். இந்தியாவின் மொத்த கருப்பு பணம் 6% தான் பொருளியல் நிறுவனங்கள் சொல்கிறார். 6% கிட்டத்தட்ட 90% வெளிநாட்டில் இருக்கிறது. ஆக அந்த 6% மிச்சம் இருக்கிற சொற்பமான தொகைதான் இங்கே கருப்பு பணமாக பெரும் புள்ளிகளால் பதிவு வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளபடியே புரட்சிகரமான ஒரு பதவியாக இருந்தால் இந்தியா குறிப்பிட்ட சில 200 பேர் அல்லது ஒரு
500 பேர் உண்மையிலேயே அரசாங்கத்தை ஏற்கக்கூடியவர்கள், வலிமையை செய்யக்கூடியவர்கள் யார் யார் என்று தெரியும். வெளிநாட்டு வங்கிகளில் யார் யார் பணம் போட்டிருக்கிறார்கள் தெரியும். அதை அவர் பிரகடனப்படுத்துகிறது. அவர் வெளியிட்டிருக்க வேண்டும், அறிவித்திருக்க வேண்டும். அவர்கள் மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருந்தால் அது ஒரு வகையான எக்கனாமிக்கல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அது ஒரு பொருளாதார குறிவைத்து தாக்குதல் ஏனென்றால் அவர்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுகிறவனும், அறுப்பு வேலை செய்கிறவனும், கட்டட வேலை செய்கிறவனும் 500 ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் வங்கியில் நான் இருக்கிறான் என்றால் அவன் கையில் இருக்கிற 500 ரூபாய் கருப்பணமா? கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி ரூபாய் சென்றால் 500 ரூபாய் 1000 ரூபாய் மொத்தம் 84% என்று சொல்லப்படுகிறது. அந்த 84% இருந்த சுழற்சியில் இருந்த 500 1000 ரூபாய் நோட்டுகளை ஒட்டுமொத்தத்தில் 17 லட்சம் கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறார். மிச்சம் இருக்கிற தொகை 10 ரூபாய் 100 ரூபாய் 50 ரூபாய் என்பது புழக்கத்திற்கு போகலாம். எவ்வளவு தன்மாற்றத்தில் கொண்டு போய் இந்த தேசத்தை நிறுத்தியிருக்கிறார் மோடி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி செலவு செய்து 2,000 ரூபாயை அச்சிட்டிருக்கிறார். அதற்கான செலவே 12,000. ஒரு சரியான பொருளாதார கொள்கை இல்லாமல், கொள்கை புரிதல் இல்லாமல் ஏதோ புரட்சி செய்கிறோம் என்கிற பெயரால் இவ்வளவு பெரிய குளறுபடியை இன்றைக்கு இந்த தேசத்தை ஏற்படுத்தி இருப்பவர் நம்முடைய பிரதமர் மோடி. அப்படிப்பட்ட குளறுபடி செய்யக்கூடிய பிரதமர் தான் இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான வகை வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இது கிறிஸ்தவர்களுக்கு பாதிக்கும். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்களுக்கும் பாதிக்கும், பெரும்பான்மை மக்களுக்கும் பாதிக்கும். பொது சிவில் சட்டம் வந்தால் எல்லோருடைய தனி சட்டங்களும் ஒழிக்கப்படும். இந்துக்களுக்கும் தனி சட்டங்கள் உண்டு, இந்துக்களுக்கு வாரிசுரிமை சட்டம் உண்டு, இந்துக்களுக்கு திருமண சட்டம் உண்டு, இந்துக்களுக்கு விவாக சட்டம் உண்டு, இந்துக்களுக்கு தத்தெடுக்கிற சட்டம் உண்டு. எல்லா சமூகத்திற்கும் அப்படி சட்டங்கள் உள்ளன. இது அரசியல் நிர்ணய சபையில் விவாதத்தை பெற்று அதன் அடிப்படையில் தான் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசமைப்பு சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பொது சிவில் சட்டம் கொண்டு வருகிற ஒரு அச்சுறுத்தலை சிறுபான்மை சமூகத்தினர் மீது இவர்கள் உலகிய ரீதியான தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எப்போது இரண்டாவது குடிமக்களாக நினைக்க வேண்டும் என்ற நிலையிலே சிறுபான்மையினருக்கு தங்களை தாங்களே எண்ணிக்கொண்டு அச்சத்திலே வாழ வேண்டும் என்ற ஒரு உலகிய தாக்குதலை இன்றைக்கு சட்டப்பரிவார அமைப்புகள் செய்து கொண்டிருக்கின்றன. ஆகையால் இப்படிப்பட்ட இந்த பாசிச போக்கை, சர்வாதிகார போக்கை, மோடி அரசின் மக்கள் விரோத போக்கை, ஜனநாயக விரோத போக்கை கண்டிக்க வேண்டியது, எச்சரிக்க வேண்டியதும் அனைத்து ஜனநாயக சக்திகளின் கடமை என்ற அந்த உணர்வின் அடிப்படையில் தான் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தோழமை கட்சிகளெல்லாம் நாம் நினைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு விவாதம் நடக்கிறது. எப்படி நீங்கள் எப்படி செய்யலாம்? காங்கிரசும் இடதுசாரிகளும் எப்படி ஒரே நிலையாகலாம்? காங்கிரஸ் கட்சியும் விடுதலை புலிகளை ஆதரிக்கிற அதிமுகவும் விடுதலை சிறுத்தைகள் எப்படி ஒரே நிலையாகலாம்? முரண்படுகிற பிரச்சனைகளில் நாம் இணைய வேண்டிய தேவையில்லை, உடன்படுகிற கொள்கைகளில் நாம் இணைக்காத வேண்டிய தேவையில்லை. அதுதான் அதுதான் தேவை. என்னுடைய தந்தைக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அதனால் தந்தை மகனுக்கு அவ்வளவு உறுதி விடுமா? என்னை மகனிலே என் தந்தை உறுதி இருக்கிறாரா? எனக்கு அவர் தந்தையிலே என்று நான் மறுதளித்து விட முடியுமா? கருத்து உறவு இருக்கலாம், ஆனால் உறவு அவசியமானது. அதை நாம் புரிதலாக பார்க்க வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகளை காங்கிரஸோடு வழங்க முடியும், எத்தனையோ பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வழங்க முடியும்.
அடிப்படையில் கொள்கை எதிரிகளோடுதான் நாம் கைகோர்க்க முடியாது. அடிப்படையில் கோட்பாட்டு எதிரிகளோடுதான் கைகோர்க்க முடியாது. செக்குலரிசம் என்பது ஒரு கோட்பாடு, மதசார்பின்மை என்பது ஒரு கோட்பாடு. இல்லை இல்லை, இது இந்துக்களின் தேசம், ஏனென்றால் இது இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற நாடு, எனவே இதை இந்துஸ்தான் என்று நாங்கள் பரிணப்படுத்துவோம் என்று சொன்னார். அதுதான் கோட்பாட்டு பகை. அவர்களோடு சேர முடியாது. பரஸ்பரங்களில் வேறுபாடு இல்லை என்பது ஒரு பொது விதி சமத்துவ கோட்பாடு. இல்லை இல்லை, பரப்பால் வேறுபாடு உண்டு. நீ கீழ்சாதிடா, நான் தேசாதிதான். உயர்வே பரப்பால் மூக்குருவி பருந்தாகாது, மேல்வரப்பு கீழ்வரப்பு இல்லையா என்று பேசுகிற கோட்பாடு அவரோடு சேர முடியாது. அவரோடு அந்த கோட்பாட்டிற்கான அளவுகோலாக இருக்க வேண்டுமே தவிர தேர்தலில் அரசியலை அளவுகோலாக இருக்கக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் அந்த அலைகளை தாண்டி இருக்கிறோம். அந்த எல்லைகளை உடைத்து நொறுக்குகிறோம். அந்த அடிப்படை நான் தோழர்களே, இன்றைக்கு இந்த முயற்சி நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஊடகங்கள் என்ன வேண்டுமானாலும் எழுதிட்டு போகிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் மக்கள் நல கூட்டணியை விட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியை நோக்கி நகர்கிறீர்களா, மக்கள் நல கூட்டணி அவ்வளவுதானா என்றெல்லாம் பலமுறை கேள்வி கேட்டுவிட்டார். காவிரி பிரச்சனை என்பது பொது பிரச்சனை. ஆளுங்கட்சி கட்சி கூட்டத்தை கூட்டல், எதிர்கட்சி கூட்டுகிறது, சேர்ந்திருப்போம். மக்கள் நல கூட்டணியில் நாம் பெரும்பான்மை நீதியை தடுத்தோம். இது வேறு விவாதித்திருப்பார்கள். விவாதிப்பதற்கு கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகள் அனுமதித்தது, இடதுசாரிகள் அனுமதித்தார்கள், மதிமுக அனுமதித்தது. அதுதான் ஜனநாயகம். வெளிப்படையாக பேசுவதற்கு அனுமதித்தார்கள். அதுதான் ஜனநாயகம். அதே போலதான் இது பொலிசியல் சட்டத்தை எதிர்ப்பதற்கு நாம் வெவ்வேறு தேர்தல் அணிகள் இருந்தாலும் கூட ஒரே கருத்தில் நின்றிருக்கிறோம். இதை விடுதலை சிறுத்தைகள் சாதித்திருக்கிறது. அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த முதல் கூட்டம் நான் ஒருங்கிணைந்திருக்கிற கூட்டத்தை அவர் கலந்திருக்கிறார். அப்படித்தான் அவர்களை நாங்கள் ஒப்புதல் பெற்றோம். நீங்கள் அரசியல் கூட்டத்தில் பங்கேற்க திமுக சிறுத்தைகள் எத்தனையோ கடவுளில் ஒன்றாக இருந்திருக்கிறது. நம்முடைய கவிஞர் கனிமொழி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் பல போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறோம். பல நிகழ்ச்சிகளில் உரையாற்றியிருக்கிறார். அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய அழைப்பில் நடந்து கொண்ட முதல் நிகழ்ச்சி ஐயா ஆரோக்கிய அவர்கள் எத்தனையோ நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டார். பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் பல நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறார். அவர்களிடத்தில் கூட்டத்தில் இதே அளவில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே தேர்தல் கூட்டணியில் அரசியலை தாண்டி பொது பிரச்சனைகளை கொண்டு கொண்டிருப்போம். அது தமிழக அரசியலுக்கு மிக மிக இன்றியமையாத தேவை என்ற அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த களத்திலே இன்றைக்கு கைகோர்த்து இருக்கிறோம். இன்னும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வரும். அப்போது எந்தெந்த கட்சியோடு கூட்டணி வைப்பது என்பது பெரிய கட்சிகளால் முடிவு செய்யும். பத்திரிகையாளர்கள் கேட்பார்கள், நீங்க என்ன அந்த கட்சி போக போறீங்களா, இந்த கூட்டணி போகும். நானே அவங்க நிலைக்காக யாருமே அந்த நிலவரத்தை சிந்திப்பதே கிடையாது. அந்த நிலவரத்தை கேட்கறதே அதிமுக அணி உங்களை சேர்த்து கொள்வார்களா என்று கேட்க வேண்டாம். நீங்க அதிமுக அணிக்கு போக போகிறீர்களா அல்லது திமுக அணிக்கு என்ன ஊடகமாக நீங்கள் வாழ்வது, அதுக்கு என்ன போடுகிறது? திமுக 10-11 ஆண்டுகள் நாங்கள் தேர்தலில் அரசியலில் பொது போராட்டங்களில் பெசோ போராட்டங்களில் எத்தனையோ போராட்டங்களில் தேர்தல் இருக்கிறோம். அந்த கூட்டணி சேர இருந்தால் நேரடியாக போராடுவோமே தலைவர்களை பார்த்து உங்களோடு சேர்ந்து நாங்கள் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் என்று சொல்ல முடியும். அது என்ன ஊடகமா? நீங்க மறைமுகம் அச்சாரம் போடுகிறீர்களா? தேர்தல் அரசுக்கு அச்சாரம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவைப்பட்டால் அதுதான் தேர்தல். விடுதலை சிறுத்தைகள் தேவைப்படுகிறார் தேவையில்லை என்றால் கண்டு கொள்ளாமல் இருப்பார். இது தேர்தல் அரசு
இன்இக்வாலிட்டி அந்த ஏகத்துவம் இருக்கிறதா, உறுதித்துவம் இருக்கிறதா, எவ்வளவு வேறுபாடு, எவ்வளவு முரண்பாடு, எவ்வளவு பாதுகாப்பு, வேலைக்கூடிய நிலை, இந்து சமூகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்புள்ளா, ஆணவ கொலைகள் இஸ்லாத்திலே உள்ளா, வரலட்சணை இஸ்லாத்திலே உள்ளா, இந்த கொலைகளெல்லாம் இந்து சமூகத்தில் இருப்பதற்கு என்ன காரணம்? உங்களுடைய பார்வையும் உங்களுடைய சட்டமும் கடினமாக இருக்கிறது, சிக்கலாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் இலகுவாக இருக்கிறார்கள். தலா சமூகத்திற்குள்ளேயே பேசி முடிக்கக்கூடிய அளவுக்கு நீதிமன்றமே போக வேண்டியதில்லை, நீதிமன்றத்தை நாட வேண்டியதில்லை, சமூகத்திற்குள்ளேயே ஜமாத்திற்குள்ளேயே தீர்த்து கொள்ள முடியும், பேசி தீர்த்து கொள்ள முடியும் என்ற வகையில் அவருடைய மார்க்கம் அந்த முறையை இழந்திருக்கிறது, இலகுவாக விரும்பினால் பின்பற்று. இந்து சமூகத்திற்குள்ளே இரு சமூகத்திற்குள்ளே மனதிற்கு தொடர்பாக எல்லாத்திற்கு தொடர்பாக ஷரியத்தை எதை பின்பற்றுகிறதோ அதை பின்பற்றுகிறது. இஸ்லாமியர்களாக இருந்து போவதில்லை. ஆனால் இந்து சமூகத்திலே உள்ளவர் டைவர்ஸ் பெற வேண்டும் என்றால் பெண்ணாயிருந்தாலும் ஆணாயிருந்தாலும் படாதபாடு விடுகிறார்கள். நீதிமன்றத்திற்கு வரும்போதெல்லாம் ஊடகங்களாக நடந்ததே பதில் சொல்ல வேண்டியது. அதுவும் சினிமாக்காரர்களாக இருந்தால் போதும், அவ்வளவுதான். ஏன் கணவர்கள் மற்றும் என்ன என்ன பிரச்சனை இவர்களுக்கு சொல்லிவிட்டால் நீதிமன்றத்திற்கே போகிறது. பத்திரிகையாளர்களுக்கு சொன்னாலும் இதையே பார்க்க முடியாது. இவர்கள் இஸ்லாத்தில் உள்ளா நீதிமன்றத்தில் இஸ்லாம் மார்க்கம் அவர்களுக்கு நடைமுறை இலகுவாக இருக்கிறது என்றால் பின்பற்றலாம் இருக்கிறது. அதை பேசினால் நீங்கள் இந்து சமூகம் சதி விளக்கத்தை வைத்திருந்தது இஸ்லாமில் என்றால் ஒரு பெண் பாலியல் விவாகம் எவ்வளவு கொடுத்தது 9 வயது ஆணுக்கு 6 வயது பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தது இந்து சமூகத்தில் பாலியல் விவாகம். அதனால் அந்த 11 வயது பையன் செத்து போனால் 6 வயது சிறுமி விதவையாக இருக்க வேண்டும் இந்து சமூகம் சொல்கிறது. அவருக்கு திருமணம் நடந்தது தெரியாது, அவர் நடந்தாலும் தெரியாது, தாம்பத்தியம் தெரியாது. ஆனால் அவர் மொட்டை போட்டுக் கொள்ள வேண்டும், காலம் முழுவதும் அவர் விதவையாக வாழ வேண்டும். இந்த கொடுமை இஸ்லாத்தில் இருந்தால் கணவன் இறந்தவுடன் கைகளை வளையலை மாட்டி தலைகளை பூவை சூட்டி நெற்றி முழுக்க பொட்டு வைத்து 10 பேர் முன்னிலையில் அந்த வளையலை போட்டு உடைத்து அந்த பூவை பிடித்து இழுத்து அந்த பொட்டை அழைத்து பல பேர் முன்னிலையில் அந்த பெண்ணை மானப்படுத்துவதை போல செய்கிற கொடுமை இஸ்லாத்தில் இருந்தால் என்ன பாடுபடும்? அந்த பெண்ணின் உள்ளம் எவ்வளவு பெரிய கொடுமை இது! கணவன் இருந்த பிறகு விதவையாக இருந்தால் மரணம் செய்து கொள்ள முடியாது. அது இந்து சமூகத்தில் விதவை திருமணம் விதவை திருமணத்தை கொண்டு வருவதற்கு பலர் போராடி இருக்கிறார். மகாத்மா பூலே போராடி இருக்கிறார், புரட்சியாளர் அம்பேத்கர் போராடி இருக்கிறார், சதி வழக்கத்தை ஒழிப்பதற்காக ராஜாராம் மோகன்லால் போராடி இருக்கிறார். விதவை திருமணம் செய்து கொண்டார். கணவனுக்கு பிறகு மனசிலே ஆணையை இழைக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வி. அதனால் உடன்கட்டை இந்து சமூகத்திலே உண்டு. அதைத்தான் சதி வழக்கிறார். அப்படி கணவனோடு உடன்கட்டை ஏற்றி உயிரோடு அவளை கொடுத்துவிட்டு அவளுக்கு கோயில் கட்டுகிறார். எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு பயங்கரமானது! அப்படிப்பட்ட பெண்ணை சதிமாமா என்று சொல்லி கோயில் கட்டி கொண்டுகிறார். இன்றைக்கு வழங்கிய கோயில் இருக்கிறது. இப்படி சதி வழக்கம் என்பது இஸ்லாமிலே உள்ளா, திருத்தலத்திலே உள்ளா? இந்த கொள்கைகளை எல்லாம் சரி செய்ய இந்து சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் என்ன முயற்சி செய்கிறது? இன்றைக்கும் பாதுகாப்பு தானே செய்கிறது, இன்றைக்கும் சதி வழக்கு தானே செய்கிறது, இன்றைக்கும் மரணம் செய்யக்கூடாது கிராமப்புறங்களிலே அந்த பொறுமை பலர்தான் செய்கிறது. விதவை மொட்டையடித்து ஒரு உயிரின் மூளையை உட்கார பொறுமை இன்றைக்கும் இருக்கத்தானே செய்கிறது. இஸ்லாம் சொல்கிறது, அவன் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவனுக்கு உனக்கும் மனநிலத்தில் இருந்தால் இவனும் விரும்பிய திருமணத்தை செய்து கொள்ளலாம், பெண்ணும் விரும்பியபடி திருமணம் செய்து கொள்ளலாம். இதை விட ஜனநாயகம் வேறு எதுவாக இதை விட ஒரு சிறந்த நாகரிகம் வேறு எதுவாக எப்படி இருக்கிறது?
ஒவ்வொருவருக்கான நம்பிக்கையை மதிப்பதாக, ஒவ்வொருவருடைய உணர்வுகளை மதிப்பதாக, ஒவ்வொருடைய கருத்தை அனுமதிப்பதாக, இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் வருவது பன்மைத்துவத்தை வெளிப்பார். அந்த பன்மைத்துவத்தை அனுமதிப்பதாக. அதனால்தான் இந்தியாவில் மக்கள் மதம் சார்ந்து இருக்கலாம், அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. அதுதான் சொல்லுவது. யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், யாரும் எந்த மதத்தையும் தழுவலாம், யாரும் எந்த மதத்திற்கு மாறலாம், யாரும் எந்த கடவுளையும் வெளிப்படலாம். அவர்கள் நம்பிக்கை, அவர்கள் அந்த நம்பிக்கைக்குள்ளே நாம் உழையக்கூடாது என்பதுதான் செக்குலரிசம். அது இந்துக்களுடைய நம்பிக்கையை நாம் பின்பற்று. இந்த இஸ்லாமிக்கு போனால் என் தாய் எனக்கு திருநெல்வேலி விடுகிறார், நான் வேண்டாம் என்பது எனக்கு நம்பிக்கை இல்லை, தாய்க்கு நம்பிக்கை இருக்கிறது. தாயின் உணர்வை நான் நினைக்கிறேன். அவ்வளவு உலகம் முழுவதும் 99.99% மதம் சார்ந்தவர்களாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக தான் இருக்கிறார். கடவுள் நம்பிக்கை இந்த நேரையை கூட நம்முடைய கல்வியவர்கள், விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் சிந்தனை செய்தவர்கள், திருமாவளவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா அந்த திருநாவுக்கரசர் சொல்றாங்க. இந்த அரங்கத்தில் உட்கார்ந்திருக்கிற பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா? இந்த நம்பிக்கையை நாம் கொச்சைப்படுத்த, இந்த நம்பிக்கையை மதிப்பு அனுமதிப்பது ஜனநாயகத்திற்கு. அந்த ஜனநாயக உணர்வோடு வாழ்ந்தவர்களே நாம் பொது சிவில் சட்டத்தை பார்க்கிறோம். பொது சிவில் சட்டம் வந்தால் அது பன்மைத்துவத்திற்கு எதிரானது, அது ஜனநாயகத்திற்கு எதிரானது, அது மக்களுக்கு விரோதமானது, அது ஒட்டுமொத்த தேசத்திற்கு எதிரானது. இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, அந்த அடிப்படையில் இதை நாம் அணுகுவோம், கடுமையாக எதிர்ப்போம். இந்த சட்டத்தை வரவிடாமல் தடுக்கிற களத்தில் இஸ்லாமிய சொந்தங்களோடு விடுதலை சிறுத்தைகள் விட்ட துணையாக இருக்கிறது சொல்லி நம்முடைய அழைப்பை வருகின்ற அந்த திருநாவுக்கரசர்